பணத்தை சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கெட்ல ஓட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எவ்வளவுதான் நிரப்புனாலும் அந்த ஓட்டை வழியா அந்த தண்ணி போய்க்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் இல்லங்க, 1 மணிக்கூர் இல்ல. சீக்கிரமே அந்த பக்கெட்ல உள்ள தண்ணி வந்து காலி ஆயிரும். சோ அந்த ஓட்டை பக்கெட் போலதாங்க நம்மளுடைய செலவுகள். ஃபர்ஸ்ட் அந்த உடைஞ்ச பக்கெட்ல உள்ள ஓட்டையை ஒட்டணும். அதாவது செலவுகளை ஸ்டாப் பண்ணணும். தேவையில்லாம நம்ம ஹோட்டல்ல போய் கண்டினியூவா சாப்பிடுறது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறதை நிறுத்திட்டு தேவை விருப்பம் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணணும். தேவையில்லாத செலவுகள் எந்த வழியா போகுது அப்படின்னு அதை கட் பண்ணிட்டு சேவிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எங்க போனாலும் நம்ம யூபிஐ ஐடி மூலமா தாங்க பணத்தை செலுத்துறோம். அதாவது எங்க போனாலும் நம்ம ஜிபே 10 ரூபா நம்ம பே பண்ணாலும் நம்ம என்ன பண்றோம், ஜிபே, போன்பே, பேடிஎம் இதைத்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நீங்க யூபிஐ ஐடியில கனெக்ட் பண்ணாத ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல பணத்தை சேவிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லயோ இல்ல அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல பேங்க்ஸ்லயோ ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ நீங்களும் வாட்டர் பக்கெட் போல இருக்காதீங்க. சோ இப்பவே சேவிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.